திரு நாகராஜ், மும்மொழி கொள்கை கடந்த 2 வாரங்களாக மும்மொழி கொள்கை பத்தி பேசிட்டு இருந்தோம். தொகுதி மறுசீரமைப்பு, இந்த மாதிரியான மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய விஷயங்களை திசை திருப்புவதற்காக தான் இந்த ரைடு மூலமா அது தொடர்பாக ஒரு அறிக்கை போன்ற விஷயங்களை மத்திய அரசு கையாளுதா? இல்ல, இப்ப நீங்க சமீபத்துல நம்ம முதலமைச்சர் தேர்தல் பரப்புரைய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அவருடைய பேச்சில் எல்லாமே அப்படியே உக்ரம், மோடி அவர்கள் மீது வெறுப்பை தள்ளுறாங்க. ஆனா இந்த டாஸ்மாக் கொள்கை குறித்து அவர்கள் எதுவும் பேசல. முதல்ல மும்மொழி கொள்கை குறித்து பேசினாங்க. அது மக்கள்கிட்ட அவங்க பேசுனது எடுபடல. எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். உண்மையை எல்லாரும் விளக்கமா சொன்னோம். கையெழுத்து இயக்கம் துவங்கினோம். மக்கள்ல விட்டு பெரிய வரவேற்பு இருந்தது. உடனே மடைமாற்றம் செய்தார்கள். உடனே மறுசீரமைப்புங்கிற ஆங்கிள் போக ஆரம்பிச்சாங்க. அதுக்காக 2026 வர வேண்டிய விஷயம் 31 கூட அது வரலாம். அந்த அளவுக்கு எடுத்து பண்ண வேண்டிய விஷயம். ஆனா உடனடியா அவங்க அதை கையில் எடுத்துட்டாங்க. எடுத்து வச்சு இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல மடைதிறந்த வெள்ளமாய் கொட்டிக்கொண்டிருக்கிற ஆசிரியர் போராட்டத்திலிருந்து பல்வேறு பிரச்சனைகள், போதைப் பொருள் இருந்து, சட்ட ஒழுங்கில் இருந்து, இதையெல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரா ஒவ்வொரு மாநிலத்துக்கு, தென் மாநிலங்களுக்கு போய் ஆதரவு தெரிவித்து இருக்காங்க. காவிரியில தண்ணி வராதப்ப அங்க போகல. முல்லை பெரியாறு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி இவங்க தயாரா இல்ல. ஆனா அதையெல்லாம் வச்சுட்டு திடீர்னு இது கையில் வச்சாங்க. சோ இப்போ இவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வது, மக்களை திசை திருப்புவது. அமலாக்கத்துறை தான் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதை எப்படி தமிழக அரசு மடைமாற்றுதுன்னு சொல்ல முடியும்? இல்லைங்க, அத வெளியில் வராமல் இருப்பதற்கு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய வேலை இது செய்யறாங்க. இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி பேசி இதெல்லாம் மடைமாற்றம் செய்து இது அடுத்தது வெளிவர போகுது. மும்மொழி கொள்கை எடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ச்சியா மக்களுடைய மனதுல மத்திய அரசின் மீது வெறுப்புணர்வை திணிக்க வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்குது. 2026க்கான தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. 1969, 70, 72 அவங்க தந்தையார் பேசின அதே குலக்கல்வி முறை, அதே இந்தி எதிர்ப்பு, அதே ஆரியம் திராவிடம், அதே வடக்கு தெற்கு, இதை மீண்டும் 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 இங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மீண்டும் சமூக நீதி, சமத்துவம். 75 ஆண்டு கால ஆட்சியில 35 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் சரி செய்யல? இவங்க காங்கிரஸ்ல கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க பல ஆண்டு காலமாக. 17 ஆண்டு காலம் இவங்க ஆதரவோட தான் ஆட்சி அமைந்திருக்கிறது. அப்ப ஏன் இந்த மறுசீரமைப்பு குறித்து இவங்க பேசல? அதை பத்தி அவங்க பேச தயாரா இல்லை. தன்னை அப்பா அப்பா என்று சொல்லிக் கொள்கின்ற முதல்வர் இவங்க அப்பா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க அப்பா சொன்னாரு, கேட்டுக்கொண்ட விஷயம், ஏற்றுக்கொண்ட விஷயம், இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இது அமலாக்கத்துறை வெளியிட்டது. என்னோட கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த அமலாக்கத்துறை ரைடு, அது தொடர்பான அறிக்கை அப்படின்றது மடைமாற்றும் முயற்சி அப்படின்றதா என்னுடைய கேள்வி. நான் திரும்ப வரேன். திரு அருணன், தமிழக அரசு தான் மடைமாற்றும் முயற்சியை முன்னெடுக்கிறதா? இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மும்மொழி கொள்கை போன்ற பிரச்சனைகளை மடைமாற்றுறது தமிழக அரசு தான் முயல்கிறதா? இல்ல, தமிழக அரசு மடைமாற்றம் செய்ய முயற்சி பண்ணுதுன்னா ஒரு வாரத்துக்கு சொல்றேன், அப்படியே வச்சுக்கிட்டா அதனுடைய அந்த வேலையை அழகாக தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம் மோடி அரசு. ஒண்ணும் இல்ல ஐயா, 2152 கோடி ரூபாய் அத கொடுக்கணும்னா நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்கணும். இவங்க முடியாதுங்கிறாங்க. சரி விடியா, அதை அடுத்து பேசிக்குவோம். இந்த 2152 ரூபாய் கொடுக்குறேயா, விஷயம் முடிஞ்சு வச்சுல. ஏங்க அவங்க மடைமாற்ற முயற்சி பண்றாங்கன்னா நீங்க ஏங்க அதுக்கு வாய்ப்பு தர்றீங்க? அது சமக்ரா சிக்ஷான் என்று ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். அதன் கீழ் வரக்கூடிய தொகையை கொண்டு போய் வம்பா கொண்டு போய் மும்மொழி கொள்கை, இவரே மும்மொழி கொள்கைன்னு பேசுறாரு. அதோட கொண்டு போய் இணைச்சது யாரு? மோடி அரசு. செஞ்சது கூட நீங்க. அப்புறம் அவர் ஏத்து பேச மாட்டாரா? இதுக்கான ஆரம்பம் யார் செஞ்சது? என்ன பேசுறாரு? அப்புறம் பாரு, ரொம்ப வேதனையா இருக்குது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு பத்தி எல்லாம் இப்ப பேசவே கூடாது. எங்க இப்ப பேசலைன்னா எப்ப பேசுறது? 2026 இருந்து அது வரலாம் என்று அரசியல் சாசனத்துல தெளிவா இருக்கு நண்பரே. இன்னும் 9 மாசம் தான் இருக்கு. சரி, ஒரே ஒரு குறுக்கீடு. 2021 இதற்கு முன்பு, அதாவது நீங்க வாஜ்பாய் அவர்கள் 2001 இருந்தப்போ 25 ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டது. உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க 10 ஆண்டு காலம் உங்களுடைய கூட்டணி கூட ஆட்சி காங்கிரஸோடு திமுக இருந்திருக்கிறது. அப்பெல்லாம் இந்த அறிவு வரவில்லையா?
அப்பவெல்லாம் இது மக்கள் தொகை அதிகமாகி விட்டது, வடக்குல குறைக்கணும், காங்கிரஸ்க்கு இது நீங்க சரி, அந்த டாபிக் போவேனா திரு ஜி கே நாகராஜ்? நம்ம அந்த டாபிக் போவேனா? இத பத்தி மட்டும் பேசுவோம். சொல்றாரு, அதனால கேக்குறேன். இது வந்து நாகராஜ் அந்த டாபிக்ல ரொம்ப டீப்பா போக வேண்டாம். திரு அருணன் இல்ல அவரு கேட்டதுனால நான் அவரு சொல்றேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, முடிச்சது பிரச்சனை இல்லைன்னா அவர் கேள்வி கேட்க அவரே பேசி போறாரு. இல்லங்க 2026 வரும்போது தானே இப்ப பேசாலே தப்புங்கிறீங்க, அப்பவே ஏன் பேசல கேட்கறது என்னங்க அபத்தமான வாதமா இருக்கு. சார் இன்னும் பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு சார். நான் தான் சொன்னேன் பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு. அரசு ஊழியர் போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கு, அருணன் உங்ககிட்ட இந்த கேள்வி, இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல், அமலாக்கத்துறையுடைய அறிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழக அரசுக்கு வரக்கூடிய தேர்தல நெருக்கடியாக மாற போகிறதா? இல்ல நான் முடிச்சிருவேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஐயா, இப்போதைக்கு தொகுதி மறுசீரமைப்பு கிடையாது என்று மோடி அரசை சொல்லுங்க. உண்டுன்னு சொல்லி அமித்ஷா வந்து இப்ப கோயம்புத்தூர்ல பேசித்தான் இவ்வளவு விவகாரம். ஆகவே அவங்க மடைமாட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை எடுத்து தர்றது முடிச்சு போச்சு. அதுதான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வர்றேன். இப்ப வந்து இந்த 1000 கோடி விவகாரத்துக்கு வர்றேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், ஊழலை ஒழிக்கணும் என்பதுல மோடி அரசுக்கு அக்கறை இல்லைங்கிறேன் நான், அமுலாக்கத்துறைக்கு இல்லைங்கிறேன் நான். அவங்க இந்த விஷயத்த பூரா பாஜக அல்லாத ஆட்சிகளை மிரட்டுவதற்கும் அப்புறம் வந்து அவங்களை பணிய வைக்கிறதுக்கும் முடிஞ்சா அவங்க பேரை கெடுக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்க. எங்க கட்சி தெளிவா சொல்லுது, ஒரு வேலை இதுல எல்லாம் உண்மைகள் இருக்குமே ஆனால் அதை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்கய்யா, எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா நீங்க எங்க தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னு தான் நான் எடுத்த ஒண்ணு புள்ளி வரத்தை நான் சொன்னேன். ஒண்ணுமே இல்லை. இந்த ஈடியுடைய தன்மையை பத்தி நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது என் நாட்டுல எவ்வளவு ஒண்ணுமே இல்ல, உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுச்சு ஐயா இந்த தேர்தல் பத்திரங்கள் எவ்வளவு முறைகேடு. அதுல ஒரு வாக்கியம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க அந்த தீர்ப்புல, இதன் காரணமாக பெரிய கம்பெனிகள் அளவற்ற முறையில அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கறாங்க, இது அரசினுடைய கொள்கையை வகுப்பதில் தாக்கத்தை உருவாக்கும். ஆகவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே அவ்வளவு விவரங்களை வெளியிடுங்கன்னாங்க. அப்ப 6060 கோடி ரூபாயை பெற்றது யாரு? மோடி அரசு. அதற்கும் பல கம்பெனிகளுக்கும் இருந்த உறவு என்ன? இதை பற்றி ஈடு விசாரிச்சுச்சா? ஊழல் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகள் பத்தி தான் மறுபடியும் கேள்வி எழுப்பி இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.